ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், எலும்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து வாழ்ந்து இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். இப்போ சூரியன் உதிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல பிள்ளைகளுக்கு. ஏன்னா எழும்புறது லேட்டாக எழும்பினா சூரியன் உதித்ததுக்கப்புறம் தான் எழும்புவார்கள். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே ஒரு சிகப்பு நிறத்தில் கதிர்கள் தோன்றும். இதைத்தான் அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் முதல் பாடலே சொல்லியிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதினின் மலர்கமலை. அதற்கு எத்தனை உதாரணம் சொல்லுகிறார். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது ஒரு வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே பட்டால் நரம்புகள் எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், நோய்களிலிருந்தும் விடுபடும். அதனால தான் முன்னைய காலத்திலே இந்த பிறந்த குழந்தைகளை 6 மாதம் 8 மாதம் ஒரு வயசு வரையிலே வெறுந்தரையிலே உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே இந்த காலையிலே தாய்மார்கள் கிடத்தி விடுவார்கள். இப்போ அது தாய்மார்களுக்கும் தெரியாது, அந்த நேரத்துக்கு எழும்புற பழக்கம் இல்லாமல் போச்சு. அவ்வாறு ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதும் பலருக்கும் தெரியாது. ஏன்னா லேட்டாக எழுமினா ஒன்றும் பண்ண முடியாது. 7 மணி 8 மணி வெயிலில் குழந்தையை கிடத்த முடியாது. அந்த உதிக்கின்ற விலை இள வெயிலிலேயே கிடத்துகின்ற பொழுது அந்த செங்கதிர் தோன்றுகின்ற நேரம் உடல் வலிமையை தரக்கூடியது, அவ்வாறு சிறப்போடு கூடியது. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய வளர்பிறை ஏகாதசி விரதம். விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேகங்கள் நாமும் கலந்து கொள்வதோடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். அல்லது பாராயணம் செய்கின்ற பொழுது அதை காதினாலே கேட்டாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற விஷ்ணு பக்தர்கள் இந்த விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடு அபிஷேக ஆராதனையிலும் கலந்து இறையருளையும் பெறுவதோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.